நெல்சனோட இயக்கத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஜெயிலர். ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, வசந்த் ரவி என பெரும் நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. படம் மிக பெரும் வெற்றி படம். உலகம் முழுவதும் 700 கோடி ரூபாய் வரை வசூலித்தது. இந்த சூழலில் படத்தோட 2வது பாகம் உருவாக்குது. படத்தோட ஷூட்டிங் அட்டப்பாடியில் மும்முரமாக நடந்து வரும் சூழலில் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இது ஒருவேளை இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் சாங்காக இருக்குமா? வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது கோலமாவு கோகிலா படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் நெல்சன் திலீப்குமார். இவர் அந்த படத்துக்கு முன்னதாகவே சிம்புவை வைத்து வேட்டை மன்னன் படத்தை இயக்கினார். ஆனால் சில காரணங்களால் அந்த படம் பாதியிலே கைவிடப்பட்டது. அதனை அடுத்து டிவி நிகழ்ச்சிகளை இயக்குவதற்கு சென்று விட்ட நெல்சன் நயன்தாராவை வைத்து கோலமாவு கோகிலாவை இயக்கினார். படம் மெகா ஹிட் ஆனது. முதல் படத்திலேயே கவனிக்கப்படும் இயக்குனராக ஆனார். அடுத்ததாக சிவகார்த்திகேயனை வைத்து டாக்டர் படத்தை இயக்குனார். அந்த படமும் மெகா ஹிட் ஆகி 100 கோடி ரூபாயை வசூலித்தது. முதல் 2 படங்களுமே சூப்பர் ஹிட் கொடுத்த இயக்குனர் என்ற பெயரை பெற்று தந்ததுக்கு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டாப் ஹீரோவான விஜயை வச்சு பீஸ்ட் படத்தை இயக்கியிருந்தார். ஆனால் படம் படுதோல்வியை சந்தித்தது. தோல்வி மட்டுமின்றி கடுமையான ட்ரோல்களையும் அந்த படம் சந்தித்தது. சூழல் இப்படி இருக்க தான் ரஜினிகாந்தை வைத்து ஜெயிலர் படத்தை இயக்க கமிட் ஆனார் நெல்சன். பீஸ்ட் படம் கடுமையான ரோஸ்ட் ஆனதுனால ரஜினிகாந்தையும் வைத்து செஞ்சு விடுவாரோ என்று ரஜினியின் ரசிகர்கள் உச்சகட்ட அச்சத்தில் இருந்தாங்க. மேலும் இந்த படத்தோட கதை விவாதத்தில் KS ரவிக்குமார் எல்லாம் கலந்து கொண்டிருந்தார் என்று தகவல் பரவச்சு. மேலும் நெல்சன் மீது ரஜினிகாந்துக்கு நம்பிக்கையே இல்லை என்ற வதந்தியும் பரவச்சு. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்பது பின்னர் உறுதியானது. கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான அந்த படம் மிக பெரும் வெற்றி பெற்றது. காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட் என அனைத்திலும் கலக்கியிருந்தார் நெல்சன் திலீப்குமார். படமும் உலகம் முழுவதும் 700 கோடி ரூபாய் வரை வசூலித்தது. ரஜினிகாந்துக்கும் நீண்ட நாட்கள் கழித்து ஒரு மெகா ஹிட் கிடைச்சதுனால நெல்சன் உச்சக்கட்ட கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். மேலும் ரஜினி ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தாங்க அந்த படத்தை. ஆனால் அடுத்ததாக ரஜினியின் நடிப்பில் வெளியான வேட்டையன் திரைப்படம் சுமாரான வரவேற்பை தான் பெற்றது. வேட்டையனுக்கு பிறகு கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்கும் ரஜினிகாந்த் இப்போது ஜெயிலர் 2ல் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதில் அவரோட ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு என முதல் பாகத்தில் நடித்தவர்களும் கமிட் ஆயிருக்காங்க. சமீபத்தில் கூட ரம்யா கிருஷ்ணன் ஜெயிலர் 2 ஷூட்டிங்கின் முதல் நாளில் கலந்து கொண்டதாக புகைப்படம் வெளியிட்டு தெரிவிச்சிருந்தார். இந்நிலையில் புதிய வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு. அதன்படி ஷூட்டிங் நடந்து வரும் அட்டப்பாடியில் ரஜினிகாந்த் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு வெளியே அவரது ரசிகர்கள் கூடிவிட்டாங்க. அதை அறிந்த ரஜினிகாந்த் ஹோட்டலுக்குள் செல்லும் போது காரிலிருந்து இறங்கி ரசிகர்களை பார்த்து மகிழ்ச்சியோட கைகளை அசைச்சு விட்டு சென்றிருக்காரு. அதை பார்த்த ரசிகர்கள் உற்சாகத்தில் தலைவா தலைவா என்று கூக்குரலிட்டிருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் சாங்கை ஷூட் பண்ணிட்டாங்களாம். கூடிய விரைவிலே இதற்கான அப்டேட் வரும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஜெயிலர் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.